லாக்டோஷூர் அனலைசரு, டிபியூ இது ரெண்டும் வச்சு இப்போ வந்து நம்ம எப்படி பால் கலெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சுவிட்சு வந்து ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அனலைசர் சுவிட்சு, அடுத்து டிபியூ ஆன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அனலைசர் பார்த்தீங்கன்னா பூர்ணாஸ்ரீ எக்யூப்மெண்ட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். மேனுஃபேக்சர் வந்து பூர்ணாஸ்ரீ எக்யூப்மெண்ட் இன் கேரளா, டீலர் வந்து ட்ரிபிள்எஸ் டெக்னாலஜி இன் தமிழ்நாடு. வந்துட்டு முன்னாடி ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வந்துட்டு வார்மிங் அப்படின்ட்டு வரும். இந்த வார்மிங் பார்த்தீங்கன்னா அனலைசரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வந்து எடுத்துக்கும். 2 நிமிஷம் வரையும் நம்ம என்னென்னா வெயிட் பண்ணணும். ரெடின்னு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ரெடின்னு வந்த பின்னாடி நம்ம பால் டெஸ்ட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா டிபி இப்படி ஆன் ஆன பின்னாடி நம்ம வந்து கலெக்ஷன், இந்த பட்டன் வந்து கலெக்ஷன், இது கலெக்ஷன் போனீங்கன்னா 1 வந்து மார்னிங் கலெக்ஷன், 2 அழுத்தினீங்கன்னா ஈவினிங் கலெக்ஷன் வரும். இப்போ வந்து நம்ம காலையில் எடுக்கிறோம் அப்படின்னா 1 அழுத்தி உள்ளே போய்க்கணும். ஈவினிங் அப்படியே எடுக்கிறோம் அப்படின்னா 2 அழுத்தி உள்ளே போகணும். இப்போ வந்து மார்னிங் 1 கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கணும். மெம்பர் கோடு அப்படின்றது என்னென்னா வந்து நமக்கு பால் ஊற்றுறவங்களுடைய ப்ரொடியூசருடைய கோடு, அந்த கோடை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ வந்து இப்போ 2ஆம் நம்பர் வராங்க அப்படின்னா 2ன்னு போட்டிங்கன்னா அவங்க பேர் வரும். நான் வந்து ஜஸ்ட் நியூ அப்படின்னு போட்டிருக்கேன். அவங்க பேர் வேணாலும் நம்ம வந்து பேர் போட்டுக்கலாம். போட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஃபேட்டு, எஸ்னாப்பு, குவான்டிட்டி, சிஎல்ஆர், வாட்ரு, இந்த பேஜ் இங்கே இதில் செட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம இன்னும் வார்மிங் போயிட்டுருக்கு. வார்மிங் முடிஞ்சு ரெடின்னு வந்த பின்னாடி நம்ம ஸ்டெரரில் வச்சு பால் எப்படி ஓட்டுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது வரை ரெடின்னு வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ரெடின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பால் வந்து பீக்கரில் வந்து ஊற்றிக்கிறோம். பால் வந்து பார்த்திங்கன்னா பீக்கரில் இந்தளவு நம்ம எடுத்துக்கிறோம். இதோட கம்மியாக எடுத்திங்க அப்படின்னா மிஷினுக்கு வந்து நமக்கு பத்தாது. அதனால் இந்தளவு எடுத்துக்கிட்டு ஸ்டெரரில் வச்சு ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கிறோம். ஸ்டெரர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பால் வந்து கறந்து கொண்டு வரும்போது நுரையோடு வரும். அந்த நுரையெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கோசரம் நம்ம ஸ்டெரர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நுரையோடு இருந்துச்சுன்னா அனலைசரில் வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து காமிக்காது. இப்போ வந்து ஸ்டெரர் முடிஞ்ச பின்னாடி இதை அப்படியே எடுத்து இதில் வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்தோம் அப்படின்னா பால் வந்து டெஸ்ட் ஓடுறதுக்கு நமக்கு ஆரம்பிச்சிடும். லாக்டோஷூரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாலை வந்து 25 செகண்டில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். எவ்வளோ ஃபேட் கண்டென்ட் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ, ப்ரோட்டீன் அப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு இதில் மொத்தம் 8 பேராமீட்டர் வந்துடும். ரிசல்ட் முடிஞ்ச பின்னாடி நான் ஒவ்வொரு பேராமீட்டர் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டு, எஸ்னாப்பு, சிஎல்ஆர், வாட்டர் பர்சன்டேஜ், டெம்பரேச்சர், இந்த டவுன் ஏரோ அழுத்தினோம் அப்படின்னா அனதர் 3 ரிசல்ட் காமிக்கும். ப்ரோட்டீனு, லாக்டோஸு, சால்ட் எவ்வளோ இருக்குன்றதும் நமக்கு இங்கே ஷோ ஆகிடும். இப்போ இந்த ஃபேட் எஸ்னாப்பு இந்த 5.9, 8.9ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு டிபிக்கு அப்படியே ஷோ ஆகிடும். 5.9, 8.9, சிஎல்ஆர் வந்து 29.7, வாட்டர் பர்சன்டேஜ் 0. இப்போ இது 5.9, 8.9க்கான ரேட்டு பார்த்திங்கன்னா 42 ரூபா 18 பைசா. இப்போ வந்து நம்ம குவான்டிட்டின்ற இடத்துல ஜஸ்ட் மேனுவலாக 1 லிட்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இந்த பில்லில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். குவான்டிட்டி, ஃபேட்டு, எஸ்னாப்பு, ரேட்டு, இன்சென்டிவ் வேணும். இப்போ ஆவன்லாம் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் கேட்குறாங்க. அதனால் இன்சென்டிவ் வேணாலும் இன்சென்டிவ் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வரும்போது சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம திருப்பணும் வந்து பீக்கர்